ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரியில் நம்ம என்ன மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீடுன்னு இந்த மாதிரி பேர்ல் பீடு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயும் கலர்ஸ் நிறையா வருது. குவாலிட்டியாக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வந்து இது வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராப் பீடு, வீட் பீடு இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எம் பீடு, இதுவும் வந்து 5mm பீடு. மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா கோல்டு பீடை விட டல் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதோட லுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டல் கோல்டு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இதில் ஃப்ளாட் பீடுன்னு இருக்குது. பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா எம்எம் பீடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாக கிடைக்கும். பஞ்சோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். பட் நீங்கள் கடையிலேயே கேட்டிங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணுறது தான். அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டோனும் கூட வைக்கிறாங்க. இது வந்து முதல்லாம் டெய்லர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இது ஆரிலையுமே இன்க்ளூடிங் பண்ணுறாங்க. இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் நம்ம நீடில் எடுத்து அந்த ரெண்டு இதுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம நீடில் நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஈஸி மெத்தட் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் விழுகாது, லைஃப் லாங் நல்லா தான் இருக்கும் இது. பட் என்னென்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் தான். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறது தான். பட் ஏன் இப்போ வந்து நம்ம ஆரியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரம் கருத்து போயிடும். சுகர் பீடை கம்பேர் பண்ணுறப்போ சைஸும் சின்னது தான். பட் என்னென்னா சுகர் பீடும் கருத்து போகும் தான். பட் என்னென்னா அதுக்குன்னு நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. பட் இந்த பால் செயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வந்து தண்ணி லைட்டாக பட்டாலும் கருத்து போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுறப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக, அதாவது மீட்ரு வந்து ஒரு 30 அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணுறப்பயுமே நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோன் செயின்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ரெண்டு செயினுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே இதை பார்த்தீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து லைட்டாக கருத்து இருக்குது. யூஸ் பண்ணவே இல்லை. பட் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இதை விட இது ரொம்ப தின்னாக இருக்குது. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சுகர் பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.